பேசியாச்சியா? என்ன விஷயம்? போனை பார்த்துட்டு பரபரப்பா இருக்கு. அத்தை, ரம்யா தான் போயாச்சுல்ல, ரிலாக்ஸ் ஆவீங்கன்னு பார்த்தா இன்னும் டென்ஷனாவே இருக்கீங்க. டென்ஷன்லாம் இல்லம்மா, எக்ஸைட்மெண்ட். அது ஆனந்த பரவசம். ஆனந்த பரவசமா? என்ன விசேஷம் அத்தை? என் ஃப்ரெண்டு வரப்போறாமா, அதான் ரொம்ப சந்தோஷமா பரபரப்பா இருக்கேன். நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன். ஃப்ரெண்டு வரதுக்கா இப்படி பரபரப்பா ஆகுறீங்க? அதானே, பொதுவா லவ்வர் ஹஸ்பண்ட் யாராவது வந்தாதான் எக்ஸைட் ஆவாங்க. இவன் என்னடான்னா ஃப்ரெண்டு வரதுக்கே எக்ஸைட் ஆகுறா. அவ எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. நாங்க 2 பேரும் ஒரே காலேஜ்ல ஒன்னாதான் படிச்சோம். அது மட்டும் இல்ல, அவ சாதாரண ஆள் இல்ல. சாதாரண ஆள் இல்லனா? ஒருவேளை கலெக்டரா இருக்குமோ, இல்லனா மினிஸ்டரா இருக்குமோ? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவ வந்ததுக்கு அப்புறம் நீங்க நேர்லயே பாருங்க. என்னடி வந்துட்டியா? வந்துட்டேன், என்ட்ரன்ஸ்ல இருக்கேன். இதோ வரேன், அங்கே இரு. என் ஃப்ரெண்டு வந்துட்டா, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். நீங்க எல்லாரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ரம்யா விஷயத்த மறந்துருங்க. இது நம்ம என்ஜாய் பண்ண வேண்டிய நேரம். என் ஃப்ரெண்டு வந்துட்டா, அதனால நாம எல்லாரும் ஹாப்பியா இருப்போம். நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன மாமா, அத்தை கொடுக்கிற பில்டப் எல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. யாரா இருக்கும் அத்தையோட ஃப்ரெண்டு? அவங்க மட்டும் அப்படி என்ன ஸ்பெஷல்? என்னன்னு எனக்கும் தெரியலம்மா. நிச்சயமா அவங்க ரொம்ப பெரிய ஆளதான் இருக்கும். அத்தை யார பத்தியும் இவ்ளோ எக்ஸைட் ஆகி பேசுனதே இல்ல. பாக்கலாம் யார் வராங்கன்னு. பார்க்கலாம் யார் அந்த ஃப்ரெண்டுன்னு.